Hello everyone, நான் உங்க மலர் from Score Clever. Welcome to our new podcast. இன்னைக்கு December 16th 2025 The Hindu newspaperல வந்த ரெண்டு எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கு சிம்பிளா தமிழ்ல என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF நம்ம Score Clever டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் தி வீடியோ. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச 2 தடவை சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ ப்ராமிஸ் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், போல் பொசிஷன் ஆன் த கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதாவது தேர்தல் நிலை கேரளா உள்ளாட்சி தேர்தல் பற்றியது. சப்டைட்டில், The UDF starts as the front runner in Kerala Assembly election. கேரளா சட்டமன்ற தேர்தல்ல UDF கூட்டணி தான் இப்போதைக்கு முன்னிலையில இருக்குன்னு சொல்றாங்க. பாலிடிக்ஸா? இன்ட்ரெஸ்டிங். The outcome of the local body elections in Kerala last week, கேரளால போன வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் gives the Congress-led UDF a shot in the arm. காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணிக்கு ஒரு பெரிய பூஸ்டர், ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. கோயிங் இன்டு த அசெம்பிளி எலெக்ஷன் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பா இருக்கும். There is definitely a modicum of anti-incumbency at work. மாடிக்கம்னா கொஞ்சோண்டு. ஸோ ஆளும் கட்சிக்கு எதிரா ஒரு சின்ன எதிர்ப்பு அலை இருக்குன்னு நிச்சயமா சொல்லலாம். Against the CPIM-led LDF in power for a decade. 10 வருஷமா ஆட்சியில இருக்கிற CPIM தலைமையிலான LDF-க்கு எதிரா இந்த எதிர்ப்பு அலை இருக்கு. Although the party has dismissed any such reasoning. ஆனா LDF கட்சியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மழுப்புறாங்க. பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா. The elections also marked an inflection point in the state's bipolar politics. இந்த தேர்தல் அந்த மாநிலத்தோட இருமுனை அரசியல்ல ஒரு முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கு. With the BJP-led NDA unseating the left from its decades-long reign at the திருவனந்தபுரம் Municipal Corporation. ஏன்னா திருவனந்தபுரம் மாநகராட்சியில பல பத்தாண்டுகளா இருந்த இடதுசாரி ஆட்சிய BJP தலைமையிலான NDA தூக்கி எறிஞ்சிட்டாங்க. Building a perception of gathering strike power in the state. இதனால மாநிலத்துல தங்களோட பலம் அதிகரிச்சிட்டு வருதுங்கிற ஒரு பிம்பத்தை BJP உருவாக்குறாங்க. The result widely being read as a forerunner to the assembly election. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுற இந்த ரிசல்ட் holds lessons for all 3 fronts. 3 கூட்டணிகளுக்குமே சில பாடங்களை கத்துக் கொடுக்குது. Contrary to what the final tally would suggest, ஆனா மொத்தமா கிடைச்ச ஓட்டு எண்ணிக்கைய பார்த்தா தெரியறதுக்கு மாறா, there was no UDF wave. UDF-க்கு ஆதரவா பெரிய அலை எதுவும் வீசல. Rather, it would have been a consolidation of anti-left votes in some regions. அதுக்கு பதிலா சில பகுதிகளில் இடதுசாரிகளுக்கு எதிரான வாக்குகள் ஒன்னு சேர்ந்திருக்கு. Especially in the central districts of கோட்டயம், இடுக்கி and எர்ணாகுளம். குறிப்பா கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் மாதிரி மத்திம மாவட்டங்கள்ல and மலப்புரம் in the north, where the IUML, the second largest constituent of the UDF, made a clean sweep for the alliance. அப்புறம் வடக்குல இருக்கிற மலப்புரத்துல UDF-ஓட இரண்டாவது பெரிய கட்சியான IUML கூட்டணிக்கு ஒரு clean sweep, அதாவது முழுமையான வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கு. This was a coming together of a fair share of traditionally anti-left Catholic Christian votes. இதுக்கு காரணம் பாரம்பரியமாவே இடதுசாரிகளுக்கு எதிரான கத்தோலிக்க கிறிஸ்தவ வாக்குகள் கணிசமா ஒன்னு சேர்ந்தது and substantial Muslim votes for the UDF in these districts. அதோட இந்த மாவட்டங்கள்ல கணிசமான முஸ்லிம் வாக்குகளும் UDF-க்கு கிடைச்சதுதான். The left's fervent efforts to arrest the erosion of its traditional voters base, comprising Hindu ஈழவா votes, இடதுசாரிகளோட பாரம்பரிய வாக்கு வங்கியான ஹிந்து ஈழவ சமூக வாக்குகளோட சரிவை தடுக்க அவங்க எடுத்த தீவிரமான முயற்சிகள் in கொல்லம் and பத்தனம்திட்டா, கொல்லம் மற்றும் பத்தனம்திட்ட பகுதிகளில் proved counterproductive, resulting in the UDF making gains. அவங்களுக்கே எதிரா திரும்பிடுச்சு. இதனால UDF தான் அங்க லாபம் அடைஞ்சாங்க. It would be far-fetched to ascribe the win entirely to the ongoing probe into the alleged pilferage of gold from சபரிமலை. சபரிமலையிலிருந்து தங்கம் திருட்டு போனதா கூறப்படுற வழக்குல நடக்கிற விசாரணை தான் இந்த வெற்றிக்கு முழு காரணம்னு சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கும். ஏன்னா அந்த மலைக்கோவிலோட தொப்புள்குடி உறவுன்னு சொல்லப்படுற பந்தளம் நகராட்சிய இடதுசாரிகள் BJP கிட்ட இருந்து கைப்பற்றிட்டாங்க.
The left should be more concerned about its losses in its pocket boroughs, such as Kollam city and rural pockets across the state. இடதுசாரிகள் கொல்லம் மதுரம் மாதிரியான தங்களோட கோட்டைகள்லையும் மாநில முழுக்க இருக்கிற கிராமப்புறங்கள்லையும் ஏற்பட்ட இழப்புகளை பத்தி தான் அதிகமா கவலைப்படணும். The BJP's election engineering stood out in திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்துல BJPயோட தேர்தல் வியூகம் பிரமாதமா இருந்தது. Despite a lower vote share compared to the left front. இடதுசாரி முன்னணியை விட குறைவான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாலும் சரி. The left ascribed it to an unholy alliance between the Congress and the BJP. இதுக்கு காரணம் காங்கிரசுக்கும் BJPக்கும் இடையில இருந்த ஒரு அசுத்தமான கூட்டணின்னு இடதுசாரிகள் குற்றம் சாட்டுறாங்க. பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா. While the BJP made considerable gains across urban local bodies, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல BJP கணிசமான வெற்றிகளை பெற்றிருந்தாலும், it would have to figure out the reasons for its poor show in Thrissur, from where its first Lok Sabha member from Kerala was elected just a year ago. ஏனா, கேரளால அவங்களோட முதல் லோக்சபா MP ஒரு வருஷம் முன்னாடி அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. The party also forfeited some of its கிராம பஞ்சாயத்ஸ், but won fresh ones. கட்சி சில கிராம பஞ்சாயத்துகளை இழந்தாலும் புதுசா சிலது ஜெயிச்சும் இருக்கு. The task for the left, which uniquely recorded consecutive terms in the state assembly, தொடர்ந்து 2 முறை சட்டமன்றத்தில் ஆட்சி அமைத்து சாதனை படைத்த இடதுசாரிகளுக்கு இருந்த சவால் என்னன்னா, was to spur growth in the face of an increasingly parochial center. குறுகிய மனப்பான்மையோட செயல்படுற மத்திய அரசுக்கு மத்தியிலும் வளர்ச்சியை தூண்டணும், whilst retaining its welfareist core. அதே சமயம் தங்களோட மக்கள் நலம் சார்ந்த கொள்கைகளையும் கைவிடக்கூடாது. But its campaign was largely defensive, focusing on sundry issues. ஆனா அவங்களோட பிரச்சாரம் பெரும்பாலும் தற்காப்பு ரீதியாவே இருந்துச்சு, சம்பந்தமில்லாத பல விஷயங்கள்ல கவனம் செலுத்துச்சு. The UDF, more than the BJP, benefited from the left's lapses. இடதுசாரிகளோட இந்த தவறுகளால BJPயை விட UDF தான் அதிகமா பயனடைஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சது. ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. aspirants கஷ்டப்படுற vocabularies, idioms and phrases, phrasal verbs எல்லாம் ரொம்ப சுலபமா மனசுல பதிய வைக்க ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எங்களோட இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு இதை பண்றோம். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், வாங்க 2வது எடிட்டோரியலுக்கு போகலாம். இது கொஞ்சம் சீரியஸானது. டைட்டில்: Massacre in Sydney on the Bondi Beach shootings, hate crimes. சிட்னில நடந்த படுகொலை, பாண்டி பீச் துப்பாக்கி சூடு மற்றும் வெறுப்பு குற்றங்கள் பற்றியது. சப்டைட்டில்: Australia should enhance monitoring of religious extremism. ஆஸ்திரேலியா மத தீவிரவாதத்தை கண்காணிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. Bondi Beach in Sydney, one of Australia's most iconic locations. சிட்னில இருக்கிற பாண்டி பீச் ஆஸ்திரேலியாவோட மிக முக்கியமான அடையாளமான ஒரு இடம். Turned into a scene of massacre on December 14th, the first day of Hanukkah. டிசம்பர் 14 அன்னைக்கு, அதாவது ஹனுக்கா பண்டிகையோட முதல் நாள்ல ஒரு படுகொலை களமா மாறிடுச்சு. When 2 gunmen opened fire at a Jewish gathering. அங்க யூத மக்கள் கூடியிருந்த ஒரு இடத்துல 2 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சுட ஆரம்பிச்சாங்க. At least 16 people, including a 10-year-old girl and an 87-year-old Holocaust survivor, were killed. இதுல ஒரு 10 வயது சிறுமி மற்றும் ஹாலோகாஸ்ட் படுகொலையில தப்பி பிழைச்ச 87 வயசு முதியவர் உட்பட குறைஞ்சது 16 பேர் கொல்லப்பட்டாங்க. And 40 others wounded. 40க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. Police said the attackers were a 50-year-old man who held licensed firearms. தாக்குதல் நடத்தப்பட்ட 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர், அவர்கிட்ட உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் இருந்திருக்கு. And his 24-year-old son, அவரோட 24 வயசு மகனும் தான் காரணம்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. Who had been under investigation by Australia's Domestic Intelligence Agency for 6 months. அந்த மகன் ஆஸ்திரேலியாவோட உள்நாட்டு உளவுத்துறையால 6 மாசமா கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கான். The father was shot dead by police, while the son has been taken to hospital under custody. தந்தை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார், மகனை கைது செஞ்சு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. The attack was the deadliest shooting since 1996 Port Arthur massacre in Tasmania.
1996ல டாஸ்மேனியாவுல நடந்த போர்ட் ஆர்த்தர் படுகொலைக்கு பிறகு நடந்த மிக மோசமான துப்பாக்கி சூடு இதுதான். in which 35 people were killed. அந்த சம்பவத்துல 35 பேர் கொல்லப்பட்டாங்க. In recent years, Australia has witnessed growing anti-Semitic incidents targeting its Jewish community, which makes up some 0.4% of its population. சமீப காலமா ஆஸ்திரேலியால யூத மக்களுக்கு எதிரான சம்பவங்கள், அதாவது anti-Semitic incidents அதிகரிச்சிட்டு வருது. அந்த நாட்டு மக்கள் தொகையில சுமார் 0.4% இருக்கிற யூத சமூகத்தினரை குறிவச்சு இந்த தாக்குதல்கள் நடக்குது. Last year in October, a kosher food business in Bondi was targeted. போன வருஷம் அக்டோபர்ல பாண்டாயில இருந்த ஒரு கோஷர் உணவு விற்பனை செய்யும் கடை தாக்கப்பட்டுச்சு. While in December, a synagogue in Melbourne was firebombed. டிசம்பர்ல மெல்பர்ன்ல இருந்த ஒரு யூத வழிபாட்டு தலத்துல குண்டு வீசப்பட்டுச்சு. In August this year, Australia accused Iran of directing such attacks and expelled the Iranian ambassador and 3 other diplomats. இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இந்த மாதிரி தாக்குதல்களுக்கு ஈரான் தான் காரணம்னு ஆஸ்திரேலியா குற்றம் சாட்டுச்சு. அதோட ஈரான் தூதரையும் மேலும் 3 அதிகாரிகளையும் நாட்டை விட்டு வெளியேத்தினாங்க. After Hamas's October 7, 2023 attack on Israel, ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் 7, 2023ல இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் and Israel's retaliatory genocidal war on Palestinians in Gaza, அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் காசால இருக்கிற பாலஸ்தீனியர்கள் மேல நடத்தின இனப்படுகொலை போருக்கு அப்புறம் anti-Semitic incidents in Australia rose by 316% between October 2023 and September 2024. ஆஸ்திரேலியால யூதர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அக்டோபர் 2023ல இருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் 316% அதிகரிச்சிருக்கு. with more than 2000 cases reported. 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியிருக்கு. according to the country's special envoy to combat anti-Semitism. இத அந்த நாட்டோட ஆன்டி-செமிட்டிசமை எதிர்த்து போராடுற சிறப்பு தூதர் சொல்லியிருக்காரு. Australia's Labour Prime Minister Anthony Albanese has urged unity. ஆஸ்திரேலியாவோட தொழிலாளர் கட்சி பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டார் and asked citizens to be each other's light. ஒருத்தருக்கொருத்தர் ஒளியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. The rise in anti-Semitic violence should be a grave concern for Australia, which hosts the world's 8th largest Jewish community. யூதர்களுக்கு எதிரான இந்த வன்முறை அதிகரிப்பு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கணும். ஏன்னா அங்க உலகத்திலேயே 8வது பெரிய யூத சமூகம் அங்கதான் வாழுது. His government must swiftly investigate the attack and bring all to justice. அவரோட அரசாங்கம் இந்த தாக்குதலை வேகமா விசாரிச்சு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சட்டத்தின் முன் நிறுத்தணும். He should also remain alert to forces, domestic and foreign, that seek to divide Australian society. ஆஸ்திரேலிய சமூகத்தை பிரிக்க நினைக்கிற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகள் கிட்டையும் அவர் எச்சரிக்கையா இருக்கணும். While anti-Semitic extremists target the local Jewish community, யூதர்களுக்கு எதிரான தீவிரவாதிகள் உள்ளூர் யூத சமூகத்தை குறிவைக்கும் அதே நேரத்துல critics of Mr. Albanese, especially Israeli Prime Minister Benjamin Netanyahu, under whose watch Hamas killed 1,200 people in Israel, இவங்க எல்லாரும் ஆல்பனீஸோட கொள்கைகளை குறை சொல்ல முயற்சி பண்றாங்க, including his government's recognition of Palestinian statehood earlier this year for the Bondi shooting. இந்த வருஷம் தொடக்கத்துல பாலஸ்தீனத்தை ஒரு நாடா அங்கீகரிச்சதுதான் இந்த பாண்டி துப்பாக்கி சூட்டுக்கு காரணம்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அதுலயும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. Mr. Albanese should ignore such attacks and focus instead on healing society, combating hate crimes and addressing concerns over gun violence. திரு ஆல்பனீஸ் இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். அதுக்கு பதிலா சமூகத்தை குணப்படுத்துறது, வெறுப்பு குற்றங்களை எதிர்த்து போராடுறது, துப்பாக்கி வன்முறை குறித்த கவலைகளை சரி செய்யறதுல கவனம் செலுத்தணும்.
Australia introduced tough gun control laws after the Port Arthur massacre. போர்ட் ஆர்த்தர் படுகொலைக்கு பிறகு ஆஸ்திரேலியா கடுமையான துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்களை கொண்டு வந்தது அண்ட் என்ஃபோர்சிங் அ ஸ்ட்ரிக்ட் லைசென்சிங் ரிஜீம். ரொம்ப கண்டிப்பான உரிமம் வழங்கும் முறையையும் அமல்படுத்தினாங்க, லீடிங் டு அ சிக்னிஃபிகண்ட் டிக்ளைன் இன் கன் ரிலேட்டட் வயலன்ஸ் அண்ட் டெத்ஸ். இதனால துப்பாக்கி சம்பந்தமான வன்முறைகளும் இறப்புகளும் கணிசமா குறைஞ்சது. However, the Bondi shooting has again raised concerns about gun safety. ஆனாலும் இந்த பாண்டி துப்பாக்கி சூடு துப்பாக்கி பாதுகாப்பு பத்தின கவலைகளை மறுபடியும் எழுப்பியிருக்கு. ஆஸ்திரேலியா should now tighten regulations further. ஆஸ்திரேலியா இப்போ விதிமுறைகளை இன்னும் கடுமையாக்கணும். Enhance monitoring of extremist ideologies. தீவிரவாத சித்தாந்தங்களை கண்காணிக்கிறத அதிகப்படுத்தணும். And isolate and punish those who perpetrate hate crimes. வெறுப்பு குற்றங்களை செய்றவங்களை தனிமைப்படுத்தி தண்டிக்கணும். சோ இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ் இதுதான். ஒன்னு பாலிடிக்ஸ், இன்னொன்னு ஒரு டிராஜிக் ஈவெண்ட். கத்துக்கிட்டதோட விட்டுற முடியுமா? பிராக்டிஸ் வேண்டாமா? உங்களுக்காகவே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 7 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் வோகாபுலரி. அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் வோகாபுலரியில இருந்து தான் क्वेश्चंस வரும். இது வெறும் குவிஸ் இல்ல, இது UPSC ஃபார் எடிட்டோரியல் வோகாபுலரி. மாசம் லீக்ஸ் நடக்கும். உங்க ஸ்கோரை ட்ராக் பண்ணலாம், ரிவார்ட்ஸ் கூட உண்டு. சோ மிஸ் பண்ணாதீங்க. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணி உங்க வோகாப் நாலேஜை டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர் சைனிங் ஆஃப். நாளைக்கு இதே மாதிரி 2 எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.